நல்ல தகப்பனே, அப்பா அந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம். அப்பா இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல வந்து உம்முடைய வசனங்களை தியானிக்கும்படியா கொடுத்த அந்த கிருபையின் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வசனங்களை நாங்கள் ஆண்டவரே புரிந்து கொண்டு கர்த்தாவே இதன்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தாரும். இந்த நேரம் ஆசீர்வாதமா இருக்க நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். ಕರ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ವಂದನೆಗಳು. இன்னைக்கு கூட நம்ம ஒரு மிஷினரிய பத்தி தான் நம்ம படிக்க போறோம். ಇವತ್ತು ನಾವು ಒಂದು ಮಿಷನರಿ ಬಗ್ಗೆ ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. அவருடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்தியோகியாவின் புனித இக்னேஷியஸ் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. ಅವರ ಹೆಸರು ಏನಂದ್ರೆ ಅಂತ್ಯೋಕ್ಯದಲ್ಲಿ ಸಂತ ಇಗ್ನೋಸ್ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. இந்த அந்தியோகியான்ற பேர் வந்து பைபிள்ல அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்துல முதலாவது கிறிஸ்தவர்கள் என்ற பேர் வந்து அந்தியோகியால தான் அவங்க வந்து கொடுத்தாங்க. அந்த பேர் வழங்கப்பட்டது. கிறிஸ்தவர்கள் என்ற பேரு அந்தியோகியால இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்பட்டதுன்னு இந்த 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ಈ ಅಂತ್ಯೋಕ್ಯ ಎಂಬ ಹೆಸರು ಅಪೋಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 11ನೇ ಅಧ್ಯಾಯ 26ರಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಕ್ರೈಸ್ತರು ಎಂಬ ಹೆಸರು ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೋದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இந்த பரிசுத்த இக்னேஷியஸ் என்பவர் வந்து சிரியாவுல கிபி 35ஆம் ஆண்டுல பிறந்தார். ಈ ಇಗ್ನೇಸ್ ಬಂದು ಕ್ರಿಸ್ತ ಪೂರ್ವಕ 35ನೇ ಇಸವಿಯಲ್ಲಿ ಅವರು ಹುಟ್ಟಿದರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அதாவது ஆண்டவருடைய அப்போஸ்தலர்களான பேதுரு மற்றும் யோவான் அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லி அவருடைய சீஷராக இவர் இருந்தார்னு சொல்லப்படுகிறது. ಇವರು ಬಂದು ಅಪೋಸ್ತಲರಲ್ಲಿ ಇವರು ಒಬ್ಬ ಶಿಷ್ಯರಾಗಿದ್ದರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ. அந்த இக்னேஷியஸ் அப்படின்றவரு இயேசு கிறிஸ்துவின் மேல வைத்த விசுவாசத்துக்காக அவர் வந்து அரெஸ்ட் பண்றாங்க அவரை. ಈ ಇಗ್ನೇಶ್ ಎಂಬವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡೋದ್ರಿಂದ ಇವರು ಸೈನಿಕರು ಅವರನ್ನು ಸೆರೆಮನೆಗೆ ಹಾಕೋದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அப்ப ரோமாபுரிக்கு கொண்டு போறாங்க. ಅವಾಗ ರೋಮಾಪುರಿ ಅವ್ರಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவுக்கு பிறகு 110வது ஆண்டுல அவர் வந்து காட்டு மிருகங்களால விழுங்கப்பட்ட ரத்த சாட்சியா மரித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. ಕ್ರಿಸ್ತ ಸಕ 110ರಲ್ಲಿ ಅವರು ಒಂದು ಕಾಡು ಪ್ರಾಣಿಗಳಿಂದ ಅವರನ್ನು ಕೊಲ್ಲಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. இப்போ அவருடைய கடிதங்கள்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் வந்து எப்படி வாழணும் அப்படின்றதையும் திருச்சபைகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் ஆழமா புரிந்து கொள்ள முடிகிறது. ಅವರು ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ ಕ್ರೈಸ್ತರು ಯಾವ ರೀತಿ ಜೀವಿಸಬೇಕು, ಅವರು ಯಾವ ರೀತಿ ನಡ್ಕೋಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒருவேளை அவருடைய வார்த்தைகள் வந்து வேதத்துல இல்லைனாலும் அவர் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய புதிய ஏற்பாட்டுல உள்ள அந்த சத்தியங்களை அவர் வந்து வெளிப்படுத்துறத நம்ம பாக்குறோம். ಅವರು ಒಂದು ಹೆಸರು ನಮ್ಮ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂದರು ಅವರು ಬಂದು ಸತ್ಯವೇದಲ್ಲಿರೋ ವಚನವನ್ನು ಅವರು ಬರೆದಿರೋದನ್ನು ಅವರು ಅನೇಕ ಜನರಿಗೆ அவர் சுவார்த்தை சாருவதನ್ನು ನಾವು ಇದರಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. இதுல முக்கியமான வார்த்தைகள் அவர் சொன்ன அவரு போதித்த அந்த போதனைகள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யோவான் 17ஆம் அதிகாரம் முழுசும் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபத்தை நம்ம அதுல பாக்குறோம். ಇದರಲ್ಲಿ ನಾವು ಯೋಹಾನ 17ನೇ ಅಧ್ಯಾಯ ಪೂರ್ತಿ ನೀವು ಓದಿದರೆ ಅವರು ಹೇಳಲ್ಪಟ್ಟ ವಾಕ್ಯಗಳು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಬಗ್ಗೆ ನಾವು ಅದರಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. 4 காரியங்களை அந்த அதிகாரங்கள்ல நம்ம வந்து புரிந்து கொள்றோம். அதையே தான் இந்த இக்னேஷியஸ் என்றவரும் தன்னுடைய வாழ்க்கையில அவர் வந்து பிரதிபலித்தார். ಇದರಲ್ಲಿ 4 ತರವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ತಿಳ್ಕೋಬಹುದು. ಅದನ್ನೇ ಈ ಇಗ್ನೇಸ್ ಅವರು ನಮಗೆ ತಿಳಿಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒன்னு தேவனுடைய வேலையை அவர் செய்தார். ಒಂದು ಅವರು ದೇವರ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿದರು. இரண்டாவது பார்க்கும்போது திருச்சபையில எல்லாரும் விசுவாசிகளிடையே ஒற்றுமையா இருக்கணும்
அப்படின்றத அந்த அதிகாரத்தை படிக்கும் போது நமக்கு தெரியுது. ಈ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದುವಾಗ ಕ್ರೈಸ್ತರ ಸಭೆಯ ಒಟ್ಟಿಗೆ ನಾವು ಐಕ್ಯತೆಯಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಮಗೆ ತಿಳಿಯಪಡ್ತಾ ಇದೆ. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா அதிகாரம் மற்றும் கீழ்ப்படி அதாவது திருச்சபை தலைவர்களுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து கற்றுக்கொள்றோம். ತಿರುಚಭೆ ಒಂದು ಸಭೆಯ ಬೋಧಕರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕೂಡ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ತೀವಿ ಅದರಿಂದ. 4வதாக பார்க்கும்போது கிறிஸ்துவினுடைய பாடுகளை நம்மளும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து கற்றுக்கொள்றோம். 4ನೇದು ನೋಡಿದ್ರೆ ಕ್ರೈಸ್ತನು ಯಾವ ರೀತಿ ಕಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ರು ಅದೇ ತರ ನಾವು ಕೂಡ ಅನುಭವಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. இந்த இக்னேஷியஸ் வந்து இததான் அவர் வந்து வலியுறுத்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, விசுவாசிகளிடையே ஒற்றுமையா நம்ம இருக்கணும். கிறிஸ்தவங்க அப்படின்னு சொன்னா நமக்கு ஒற்றுமை இருக்கணும், பிரிவினைகளா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வலியுறுத்தி சொல்றாரு. ಈ ಇಗ್ನೇಶ್ ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರಂದ್ರೆ, ನಾವು ಸಭೆಯೊಟ್ಟಿಗೆ ಐಕ್ಯತೆಯಾಗಿರ್ಬೇಕು. ಸಭೆ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಸಭೆ ಬೋಧಕರ ಸಂಗಡ ಕೂಡ ನಾವು ಪ್ರೀತಿಯಿಂದ ಐಕ್ಯತೆಯಿಂದ ಇರ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇವರು ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இங்க நீங்க இந்த வசனத்தை வாசிங்கன்னா பாருங்க, 21ஆம் வசனம் நம்ம வாசிக்கும் போது அதுல வந்து அவர் பிதா கிட்ட ஜெபம் பண்றாரு இயேசு கிறிஸ்து. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். அதுல ಇದರಲ್ಲಿ 17ನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ ಅವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ತಂದೆಯ ಹತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಿದು. ತಂದೆಯೇ, ನೀನು ನನ್ನನ್ನು ಕಳಿಸಿಕೊಟ್ಟ ಹಾಗೆ ಲೋಕವು ನಂಬುವರಾಗಿ ಅವರು ನೀವು ನನ್ನಲ್ಲಿಯೂ ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾಗ ಅವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இயேசு கிறிஸ்து எல்லா விசுவாசிகளுக்காகவும் வேண்டிக் கொள்றாருங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಬಂದು ಎಲ್ಲರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ಳುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இங்க இயேசு வந்து தம்முடைய 11 சீஷர்களுக்காக மட்டும் இல்ல, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அதுவரை விசுவாசித்த அத்தனை பேருக்காகவும் விசுவாசிக்கிறவங்களுக்காகவும் விசுவாசிக்க போகிறவர்களுக்காகவும் ஜெபித்ததை நம்ம இங்க பாக்குறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಬಂದು ತಮ್ಮ 12 ಮಂದಿ ಶಿಷ್ಯರಿಗಾಗಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅವರನ್ನು ನಂಬುವವರು ನಂಬಲಿಕ್ಕೆ ಇರುವವರಿಗಾಗಿ ಕೂಡ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இந்த பகுதியில இயேசு குறிப்பா நமக்காக ஜெபிக்கிறத நம்ம வாசிக்கிறோம். ಇಲ್ಲಿ ಬಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದನ್ನು ನಾವು ಓದ್ತೇವೆ. எதுக்காக இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபம் பண்றாரு? எதಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? நாம் ஒன்றாய் இருக்கும்படிக்கும் விசுவாசிகள் ஏக மனமும் ஏக சிந்தையும் உள்ளவர்களா இருக்க வேண்டிய அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். ನಾವು ಒಂದಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಎಲ್ಲರೂ ಒಂದೇ ಮನಸ್ಸಿನಿಂದ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்ம வந்து அன்பில ஒன்றுபட்டு இருக்க வேண்டிய கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட எதிர்பார்க்கறத இந்த உலக ஜனங்கள் வந்து அன்புதான். ಕ್ರೈಸ್ತರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳ್ಕೊಳ್ಳುವಾಗ ಅನ್ಯ ಜನರು ಕೂಡ ನಮ್ಮ ಹತ್ರ ಏನ್ ಎದುರು ನೋಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಪ್ರೀತಿಯನ್ನೇ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தாங்க. அதே போல நம்ம கூட கிறிஸ்துவின் மேலும் பிதாவின் மேலும் அன்பா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪಿದಾವು ಯಾವ ರೀತಿ ಒಂದಾಗಿದ್ರೋ ಅದೇ ರೀತಿ ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಕ್ಕಳು ಒಂದಾಗಿರ್ಬೇಕೆಂಬುದೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த ஒற்றுமை வந்து ஆவிக்குரிய ஒரு ஒற்றுமை. ಈ ಒಂದು ಹೊಂದಾಣಿಕೆ ಬಂದು ಆತ್ಮೀಯ ರೀತಿಯಾದ ಇರುವ ಹೊಂದಾಣಿಕೆ ಆಗಿದೆ. இது நம்மளால முடியவே முடியாது. பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் ஒரு ஒற்றுமையாகும். ಇದು ನಮ್ಮಿಂದ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯವಾಗೋದಿಲ್ಲ. ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಂದ ಒಂದಾಗಿರೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತಾವ. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் நம்ம படிக்கும்போது ಎಬೇಸಿಯ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 3 ಮತ್ತು 4 ವಚನ ಓದುವಾಗ இங்க நம்ம ஒற்றுமையை காத்துக்கொள்றதுக்கு 3 காரியங்கள் நமக்கு அவசியமா இருக்குது. ಈ ಒಂದು ಹೊಂದಾಣಿಕೆಯನ್ನು ನಾವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಇಲ್ಲಿ 3 ಕಾರ್ಯ ಅವಶ್ಯವಾಗಿದೆ. ஒன்னு தாழ்மை, ಒಂದು ತಾಳ್ಮೆ, பொறுமை, ಇನ್ನೊಂದು பொறுமை ಅಂದ್ರೆ ನಿಧಾನ, இன்னொன்னு அன்பு, ಇನ್ನೊಂದು ಪ್ರೀತಿ. இந்த 3ம் வந்து நம்ம ஒற்றுமைக்கு இது வந்து கொடுக்கிறது ஆவியானவர் தான்.
ಈ ಒಂದು ಹೊಂದಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಡೋದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ. அப்போ அஹ், ஒருவேளை இந்த ஒற்றுமை வந்து ஆவிக்குரிய ஒற்றுமையா இருக்குது. ஒருவேளை நம்ம வேலை வித்தியாசமா இருக்கலாம், நம்முடைய உடை நடை பாவனை எல்லாம் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நமது உள்ளத்திலையும் நம்முடைய சிந்தனையிலையும் நம்ம ஒன்றுபட்டவர்களாக இருக்க முடியும். ನಮ್ಮ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಬೇರೆ ಭೇದ ಭಾಗಗಳಿರ್ಬೋದು, ನಮ್ಮ ಮಾತುಗಳು, ಆ, ಆ, ನಮ್ಮ ವಸ್ತ್ರಗಳು ಬೇರೆ ಬೇರೆ ಇರಬಹುದು, ಆದ್ರೆ ಪ್ರೀತಿ ಮಾತ್ರ ಒಂದೇ ಒಂದೇ ಭಾವನವಾದಾಗ ಇರಬಹುದು. அடுத்ததா நம்ம அடுத்ததா இயேசு கிறிஸ்து எதுக்காக ஜெபம் பண்றாருன்னா, நம்ம வந்து கிறிஸ்துவில் தேவனிலும் பிதாவிலும் கிறிஸ்துவிலும் நம்ம நிலைத்திருக்கும்படியாக ஜெபம் பண்றாரு. ಮತ್ತು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಎದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ತಂದೆಯಾದ ದೇವರಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்ம கிறிஸ்துவோட ஐக்கியப்பட்டு இருக்கும்போது மட்டும்தான் மற்றவங்களோட நம்ம ஐக்கியமா இருக்க முடியும். ನಾವು ಕ್ರೈಸ್ತನೊಂದಿಗೆ ಐಕ್ಯತೆಯಾಗಿ ಇದ್ರೆ ಮಾತ್ರ ನಾವು ಇನ್ನೊಬ್ಬರ ಸಂಗಡ ನಾವು ಐಕ್ಯತೆಯಾಗಿರೋಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತಾವ. உலகத்துல மக்கள் எதிர்பார்க்கறது, கிறிஸ்தவர்கள்கிட்ட எதிர்பார்க்கறது 2 காரியம். ஒண்ணு வந்து நம்முடைய ஒற்றுமையும், இன்னொன்னு நம்ம ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் எப்படி நம்ம அன்பா இருக்கிறோம் அததான் பாக்குறாங்க. ಇಲ್ಲಿ ಅನ್ಯರು ಬಂದು ದೇವ್ರ ಮಕ್ಕಳ ಹತ್ರ ಯಾವ್ದು ಎದುರು ನೋಡ್ತಾರ ಅಂದ್ರೆ, ಇವರು ದೇವ್ರ ಒಟ್ಟಿಗೆ ಐಕ್ಯತೆಯಾಗಿದ್ದಾರ ಮತ್ತು ಒಬ್ಬರಿಗೊಬ್ರು ಪ್ರೀತಿಯಿಂದ ಇದ್ದಾರ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರು ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம வந்து இந்த ஒரு சுபாவத்தை நம்ம வந்து வெளிப்படுத்தணும். ಆದ್ರಿಂದ ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಕ್ಕಳಾಗಿರೋದ್ರಿಂದ ಈ ಸ್ವಭಾವವನ್ನು ನಾವು ತೋರಿಸ್ಬೇಕು. இத நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவங்கிட்டையும் உலகத்தார் வந்து அறியும், அதாவது அறியும் போது அவங்க கண்டிப்பா இயேசு கிறிஸ்துவை அவங்க அறிந்து கொள்றது நிச்சயம். ಇದನ್ನು ನಾವು ಹಿಂಬಾಲಿಸುವಾಗ ಅನ್ಯರು ಇದನ್ನ ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಆವಾಗ ಅವರು ಕೂಡ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತವೆ. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவது நான் சொன்னேன், ஆண்டவர் கொடுத்த வேலையை வந்து அவர் செய்தார், இந்த இக்னேஷியஸ்ன்றவர். ಮೊದಲನೇದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೊಟ್ಟ ಕೆಲಸವನ್ನು ಇಗ್ನೇಶ್ ಅವರು ಮಾಡಿದರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. நம்ம கூட என்ன செய்யணும், ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ಅದೇ ರೀತಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ನಮಗ್ ಕೂಡ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. எப்படி பிதா கொடுத்த வேலையை இயேசு கிறிஸ்து வந்து அவர் அந்த ரொம்ப திறமையா அவர் செய்து முடிக்கிறார். பல வேலையை அவர் வந்து செய்து முடிக்கிறார். ಅದೇ ರೀತಿ ತಂದೆಯಾದ ದೇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೊಟ್ಟ ಕೆಲಸವನ್ನು ಯಾವ ರೀತಿ ಜ್ಞಾನದಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಅವರು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದರೋ ಅದೇ ರೀತಿ ನಾವು ಕೂಡ ಮಾಡಬೇಕು. நம்ம கிட்ட கூட ஆண்டவர் பல வேலைகளை ஒப்படைத்திருக்கிறாரு. முக்கியமா பாத்தீங்கன்னா அதாவது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்கிற அந்த பணியை ஆண்டவர் நம்ம கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறார். ಅದೇ ರೀತಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕೂಡ ನಮಗೂ ಅನೇಕ ಕೆಲಸವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದರ ಮುಖ್ಯವಾಗಿ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಅನೇಕ ಮಂದಿಗೆ ಸಾರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆ ಕೆಲಸವನ್ನು ನಮ್ಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனா அதை செய்ய முடியாம அதுக்கு தடையா இருப்பது சோம்பேறித்தனம். ಆ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ಲಾರ್ದಿರೋ ಕಾರಣ ಯಾವುದಂದ್ರೆ ಸೋಮಾರಿತನ. நீங்க நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாத்தீங்கன்னா அதுல எறும்பை பத்தி போடப்பட்டிருக்குது. ಇದರಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಜ್ಞಾನೋಕ್ತಿ 30ನೇ ಅಧ್ಯಾಯ 25ನೇ ವಚನ ನೋಡುವಾಗ ಇರುವೆ ಬಗ್ಗೆ ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. பாத்தீங்கன்னா அதனுடைய செயல்களை கவனித்து நீங்க ஞானம் உள்ளவங்களா இருங்க அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ಅದರ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ನೋಡಿ ಅದರಂತೆ ஞானವಾಗಿ ನಡ್ಕೊಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அது என்ன செய்யும், கோடை காலத்துல தன்னுடைய உணவெல்லாம் சேர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ಆ ಇರುವೆ ಏನ್ ಮಾಡ್ತಾವ ಅಂದ್ರೆ ಬೇಸಿಗೆ ಕಾಲದಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಆಹಾರವನ್ನು ಕೂಡಿಸಿ ಇಟ್ಕೊಳ್ಳುತ್ತವೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்துல வந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அநேகரை மீட்கும் பொருளாகவும் தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். வந்த வேலையை முடித்து விட்டு பிதாவிட்ட தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் நம்ம. ಇದೇ ರೀತಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕೂಡ ಅವರು ಬಂದ ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನು ಮುಗಿಸಿ ಅವ್ರು ಮಾಡಬೇಕಾದ ಎಲ್ಲಾ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿ ಅವ್ರ ತಂದೆ ಬಲಿ ಹತ್ರ ಹೋಗಿದ್ದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அப்போ நம்ம கூட என்ன செய்யணும், வேலையில ஜாக்கிரதை உள்ளவங்களா நம்ம இருக்கணும். உலக பிரகாரமான வேலைக்கு மத்தியிலையும் ஆண்டவருக்காக நம்ம நற்செய்தி பணியை நம்ம செய்ய நம்ம தயாரா இருக்கணும். ಅದೇ ರೀತಿ ನಾವು ಕೂಡ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಕೆಲಸವನ್ನು ನಾವು ಉತ್ತಮ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಬೇಕು. ದೇವರ ಒಂದು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿ ಅದರ ಆ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡೋದ್ರಲ್ಲಿ ಆಸಕ್ತರಾಗಿ ನಾವು ಇರಬೇಕು. அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா
திருச்சபை தலைவர்களுக்கு நம்ம வந்து கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி இக்னேஷியஸ் வந்து மற்றவங்களுக்கு ಉತ್ಸಾಹತೆ ಏರ್ಪಡಿಸಿனார். ಅದೇ ರೀತಿ ಸಭೆಯ ಒಂದು ಪಾಲಕರಿಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಗ್ನೇಶ್ ಅವರು ಅವರನ್ನು ಉತ್ಸಾಹಪಡಿಸೋದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கூட நம்ம வந்து அத வாசிக்கிறோம். ಫಿಲಿಪಿಯರ್ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಓದ್ತೇವೆ. அதுல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா பிலிப்பியர் 3:10 அதுல வந்து அவருடைய பாடுகளுக்கும் என்ன பண்ணோம், கிறிஸ்துவினுடைய பாடுகளே நம்ம வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்துல வாசிக்கிறோம். ಅದರಲ್ಲಿ ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಕಷ್ಟವನ್ನು ಅವರು ಅನುಭವಿಸಿದ ಒಂದು ನೋವನ್ನು ಯಾವ ರೀತಿ ಹಿಂಬಾಲಿಸಿದ್ರು ಅದೇ ರೀತಿ ನಾವು ಕೂಡ ಅನುಭವಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅದರಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அது தலைவர்களுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்ற வசனம் வந்து எபிரேயர்ல ஒரு வசனம் இருக்குது. ಸಭೆಯ ಪಾಲಕರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿರುವ ವಚನ ಒಂದು ಇಬ್ರಿಯ 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் இல்ல அது. அதுல ஒரு வசனம் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், 13ஆம் அதிகாரம் சாரி எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா நம்ம வந்து நம்மள நடத்துறவங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்துல போடப்பட்டிருக்குது. ಸರ್, ಇಬ್ರಿಯ 13ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಚನದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ನಮ್ಮ ನಡೆಸುವವರಿಗೆ ಪಾಲಕರಿಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅದರ ಬರೆಯப்பட்டிದೆ. அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம அந்த அதிகாரத்துல உள்ளவங்களுக்காகவும் திருச்சபை தலைவர்களுக்கும் நம்ம கீழ்ப்படியணும்ன்றத அந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. ಸಭೆಯ ಬೋಧಕರಿಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅದರಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 4ஆவதா அவர் சொல்றாரு, கிறிஸ்துவினுடைய பாடுகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேதத்துல சொல்லி இருக்குது, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ಇದರಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಷ್ಟಗಳು, ಕ್ರೈಸ್ತನ್ ಯಾವ ರೀತಿ ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ರು ಅದೇ ರೀತಿ ಅನುಭವಿಸ್ಬೇಕು. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಕಷ್ಟವು ಉಂಟು, ಲೋಕವನ್ನು ನಾನು ಯಾವ ರೀತಿ ಜಯಿಸಿನ ಅದೇ ರೀತಿ ನೀವು ಜಯಿಸ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುವ ಮಾತನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. நீங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ல இருந்து 28 வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இதுல பவுல் வந்து எவ்வளோ ஒரு துன்பங்களை அனுபவிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். அதுல 2 ಕೊರಿಂಥಿ 11:23ರಿಂದ 28 ವಚನಕ್ಕೆ ನೀವು ಓದಿದರೆ ಅಪೊಸ್ತಲರ್ ಪೌಲ್ ಯಾವ ರೀತಿ ಕಷ್ಟಗಳು ಅನುಭವಿಸಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅದರಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, போதிக்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்தவங்களா ஆயிட்டா நம்மளுக்கு கஷ்டமே வராது அப்படின்னு சொல்லி போதிக்கிறாங்க. ಇವತ್ತು ಅನೇಕ ಮಂದಿ ಏನು ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಾದ್ರೆ ನಮಗೆ ಕ್ರೈಸ್ತರಾದರೆ ನಮ್ಮ ಕಷ್ಟಗಳೇ ಬರೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಬೋಧನೆ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஆனா இங்க நீங்க பவுலுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறத இந்த வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். ಇಲ್ಲಿ ಪೌಲನ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ ಅವರು ಅನೇಕ ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அப்போ அதெல்லாம் வந்து அவர் விருப்பத்தோட என்ன பண்றாரு, அந்த துன்பங்களெல்லாம் அவர் அனுபவிக்கிறாரு. ಅವರು ಒಂದು ಇಷ್ಟಪಟ್ಟೆ ಆ ಒಂದು ಕಷ್ಟಗಳೆಲ್ಲ ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதனால நம்முடைய வாழ்க்கையில துன்பத்தை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. ஆனா அதுக்கு பிறகு ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாரு. ಅದರಿಂದ ನಮಗ್ ಬರುವ ಕಷ್ಟಗಳನ್ನು ನೋವುಗಳನ್ನು ನೋಡಿ ನಾವು ಎದರದೆ ಅದಕ್ಕನ್ನ ಹಿಂದೆ ಆಮೇಲೆ ದೇವರು ಒಂದು ಸುಂದರವಾದ ಒಂದು ಜೀವನವನ್ನು ನಮಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ಬೇಕು. இந்த பரிசுத்தவானாகிய இக்னேஷியஸ் உடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவர் இந்த ஒரு 4 காரியங்களையும் அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில அவர் பிரதிபலிக்கிறத நம்ம பாக்குறோம். ಈ ಪರಿಶುದ್ಧವಾದ ಇಗ್ನೇಶ್ ಅವರು ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ 4 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ಹಿಂಬಾಲಿಸುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அவர் வந்து திருச்சபையினுடைய விசுவாசிகளிடையே அப்புறம் திருச்சபைகளிடையே வந்து ஒற்றுமை காணப்படணும் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்காக பிரயாசப்படுறாரு. ಅವರು ಬಂದು ಒಂದು ಸಭೆಯ ಒಂದು ಹೊಂದಾಣಿಕೆ, ಸಭೆ ಮಕ್ಕಳು ಮತ್ತು ವಿಶ್ವಾಸಿಗಳು, ಸಭಾ ಪಾಲಕರು ಐಕ್ಯತೆಯಾಗಿರ್ಬೇಕೆಂಬುದನ್ನು ಅವರು ಇಲ್ಲಿ ಪ್ರಕಟಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. திருச்சபை தலைவர்களுக்கு கீழ்ப்படியணும்னு அப்படின்னு போதிக்கிறாரு.
ಒಂದು ಸಭೆಯ ಹಿರಿಯವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬೋಧಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் தேவன் நமக்கு கொடுத்த வேலையை நம்ம வந்து சோம்பல் இல்லாம சுறுசுறுப்போட எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கணும்னு போதிக்கிறாரு. ಮತ್ತು ಅವರು ಸಭೆಯ ಒಂದು ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳಾದ ಸುವಾರ್ತೆ ಸಾರೋದ್ರಲ್ಲಿ ಸೋಮಾರಿತನ ಇಲ್ಲದೆ ಒಂದು ಉತ್ಸಾಹದಿಂದ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವರು ಬೋಧಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் கிறிஸ்துவினுடைய பாடுகளை நம்மளும் பின்பற்றி நம்ம வந்து பாடுகளை கண்டு நம்ம பயப்படாம அதுல வந்து நம்ம பாடுகளை நம்ம சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஒரு மகிமையான வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் போதித்ததை நம்ம அவருடைய வாழ்க்கையில இருந்து கற்றுக்கொள்றோம். ಅದರಿಂದ ಕ್ರಿಸ್ತನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಮಗೆ ಬರುವ ಅನೇಕ ಕಷ್ಟಗಳನ್ನು ನೋವುಗಳನ್ನು ನೋಡಿ ಎದರದೆ ಆಮೇಲೆ ನಮಗೆ ನಂತರ ಒಂದು ಒಳ್ಳೆ ಜೀವನ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅವರ ಬೋಧಿಸಿರೋದು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. இந்த இக்னேஷியஸருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த இயேசு கிறிஸ்துவ மேல வைத்த விசுவாசத்துக்காக அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி அவரை ரோமாபுரியில கொண்டு போய் காட்டு மிருகத்தினால விழுங்கப்பட்டு ரத்த சாட்சியா மறிக்கிறது குறித்து அவர் பயப்படவே இல்லை. ಈ ಇಗ್ನೇಶ್ವರ ಒಂದು ಜೀವನವನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಅವ್ರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ಹೇಳೋದನ್ನು ನೋಡಿ ರೋಮಾಪುರ ಸೈನಿಕರವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರಂದ್ರೆ ಬಂಧಿಸಿ ಅವರ ಅಡವಿಯಲ್ಲಿ ತಗೊಂಡು ಹೋಗಿ ಬಿಟ್ಟು ಒಂದು ಅಡವಿ ಪ್ರಾಣಿಗಳು ಅವರನ್ನು ಕಡಿದು ತಿಂದಿದ್ದನ್ನು ಮತ್ತು ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಅವರು ಸತ್ತಿದ್ದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு வருகிற அந்த போராட்டங்கள், கஷ்டங்கள், சோதனைகளை கண்டு நம்ம பயப்படாம அவருக்காக முடிவு பரியந்த சாட்சியா இருக்கும் போது கர்த்தர் வந்து நமக்காக ஒரு பெரிய ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நமக்கு இங்க ஒரு மகிமையான வாழ்க்கை இல்லைனாலும் பரலோகத்துல நமக்கு ஆண்டவர் மகிமையான ஒரு இடத்தை வைத்திருக்கிறாருன்றத அவருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொள்றோம். ನಾವು ಕೂಡ ಇದೇ ರೀತಿ ಇಗ್ನೇಶ್ವರ ತರ ನಾವು ಕೂಡ ಅವ್ರ ಜೀವಿತ ನೋಡಿ ನಮಗ್ ಕೂಡ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬರುವ ಕಷ್ಟಗಳು ವೇದನೆಗಳು ನೋಡಿ ನಾವು ಎದರದೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಎಲ್ಲಾ ಒಂದು ಸಮಸ್ಯೆಗಳಿಂದ ಬಿಡಿಸಿ ನಾವು ನಮಗೆ ಇದಕ್ಕಿನ ಒಂದು ಇನ್ನೊಂದು ಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ ದೇವರು ಒಂದು ಸುಂದರವಾದ ಜೀವಿತವನ್ನು ಮಹಿಮೆಯರು ಒಂದು ಜೀವಿತವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಇದರಿಂದ ನಾವು ಕಲ್ಕೊಳ್ತೀವಿ. ஜெபம் பண்ணலாம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே பரிசுத்த இக்னேஷியஸை பத்தி நாங்க படிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்து நன்றி ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில இருந்து கர்த்தாவே அப்பா ஆண்டவரே அவர் முடிவு பரையணும் உமக்கு சாட்சி உள்ளவராக ஜீவித்தது போல ஆண்டவரே நாங்களும் கூட ஆண்டவரே முடிவு வரைக்கும் உண்மையிலே நிலைத்திருக்கோம் ஆண்டவரே. உமக்கு சாட்சியாக வாழவும் நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அவர் திருச்சபையின் ஒற்றுமையை நிலைநிறுத்த அவரை நீர் பயன்படுத்தினீர், பலப்படுத்தினீர் ஆண்டவரே. உங்களுடைய திருச்சபைகளுக்குள் விசுவாசத்தை அறிவிக்க அவருக்கு தேவையான ஞானத்தையும் கிருபையும் நீர் கொடுத்தீர் ஆண்டவர். அதே போல எங்களுக்கும் கூட ஆண்டவரே திருச்சபைகளுக்குள்ளே ஒற்றுமையும் அன்பையும் நாங்கள் பிரதிபலிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எங்களுடைய சொந்த பலத்தினால முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் எங்களுக்கு தேவையான பலத்தையும் ஞானத்தையும் கிருபையும் தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முடிவு பறைந்து உமக்காக வாழ்ந்து ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வந்து சேருகிற வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய நற்செய்தி பணியை நாங்கள் ஆண்டவரே சோம்பல் இல்லாமல் ஆண்டவரே உற்சாகத்தோடு ஒவ்வொருவரும் செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவர். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வசனங்களின் படி நடக்க நீர் எங்களுக்கு பலன் தாரும், கிருபை தாரும், ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்து வழிநடத்தும். எல்லா துதி கன மகிமையாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.